நாடாளுமன்றத்தில் இந்த கூட்டத்தொடரில் 2 பேர் நாடாளுமன்றத்தை அத்துமீறி உள்ளே குதித்து விட்டார்கள். உள்ளே குதித்தவுடன் நாட்டுக்கு வெளியில் வந்த முதல் செய்தி எப்படி காந்தியடிகள் சுடப்பட்ட பொழுது வந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், காந்தி சுடப்பட்டார் ஒரு இந்து மதவெறியனால் என்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முதல்ல செய்தி அதுதான். அது மவுண்ட் பேட்டன் அப்படி சொன்னதாகத்தான் சொல்றாங்க. அதுதான் உண்மையே தான். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்படி சொல்லுவார், காந்தி சுடப்பட்டார் மட்டும் சொல்லாத, காந்தி சுடப்பட்டார் ஒரு இந்து மதவெறியனால் அப்படின்னு சொன்னதை போல நாடாளுமன்றத்தில் ஒரு அத்துமீறி உள்ளே நுழைந்து விட்டார் என்ற செய்தி வரல. ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றத்தில் அத்துமீறி 2 பேர் உள்ளே நுழைந்து விட்டார்கள், அவர்களுக்கு அனுமதி சீட்டு கொடுத்தது பாஜக எம்பி என்ற செய்தியோடு தான் அந்த செய்தி இந்தியாவுக்கு வெளிவந்துச்சு. அது அந்த ஸ்டேட்மெண்ட்டோட வந்தது. அதை செய்தது உங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் அவர் அந்த 2 பேர் உள்ள குதிச்சிட்டாங்க. குதிச்ச பிறகு அவங்கள ஓடி பிடிச்சு ஒரு தள்ளுமுள்ளாகி அவரை கொண்டு போய் அவை காவலர்கள் பிடித்து மேலே செக்ரட்டரி ஜெனரலுடைய அறையில் போய் ஒப்படைக்கிறதுக்காக அவரை இழுத்துட்டு போகிற பொழுது ஒரு எம்பி வேகமாக ஓடி அவர் பையில் இருந்த அந்த பாஸை எடுத்தார். முதல்ல நான்லாம் இந்த பரபரப்பில் பிடிச்சிட்டு போய் இவர் மட்டும் ஏன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சேன். வேணா போய் அவன் பையில் இருக்கிற பாஸை எடுத்து வெறிச்சு வச்சு பார்க்குற பொழுது அந்த முகம் அவ்வளவு இதாக இருந்தது. அவர் தான் ஃபோட்டோ எடுத்து அவருடைய செல்ஃபோனில் அந்த பாஸை ஃபோட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு அறிவிச்சார். இந்த பாஸை கொடுத்தது ஒரு பிஜேபி எம்பி. அந்த வேலையை செய்தது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த டேனிஷ் அலி என்ற எம்பி. ஏன் இதை பண்றீங்க? எனக்கு தெரியல என்ன பண்ணிருக்கேன்னா சொன்னா, இதை செய்யாட்டினா அடுத்த நிமிஷம் இதை மொத்தத்தை நம்ம மேல போட்டுருவாங்க. இதுவரைக்கும் அந்த செய்தி யார் மூலமாக வெளிவந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. முதல் முறையாக வெளியே பார்த்த ஒரே சாட்சி, பதிவு செய்யற ஒரே சாட்சி நான் மட்டுமா தான் அந்த இடத்துல இருக்கேன். இந்த டேனிஷ் அலியை தான் போன கூட்டத்தொடரில் அவ்வளவு மோசமாக இஸ்லாமிய வசை சொற்களை எல்லாம் சொல்லி பாஜக எம்பி ரமேஷ் குத்துரி பேசியது. அந்த டேனிஷனுடைய தவிப்பும் அந்த சொல்லும் வெளியில முதலில் உள்ள 2 பேர் குதிச்சவனுக்கு பாஸ் கொடுத்தது பாஜக எம்பின்னு தூக்கி போட்டாங்க. அதாவது அந்த ஒற்றை வரிக்கு பின்னால் எவ்வளவு பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாஸ் உண்மையில எடுத்து வெளியில் அனுப்பப்படவில்லை என்றால் மொத்த வரலாறும் கதையுமே வேறொன்றாக மாறி. இங்கு மிகப்பெரிய பிரச்சனையே கதைகளை வரலாற்றை கையாளுவதுதான் இன்றைய அரசியல். அதனுடைய இன்னொரு பகுதியைத்தான் இந்த மேடை செய்து கொண்டிருக்கிறது. மேடையில் இருக்கிற எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார். இங்க புதிய மாணவி அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் ஒரு உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு எம்பி அவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது, ஏன் இந்த விஷயத்தை எல்லாம் எதிர்கொள்ள முடியலையா அப்படின்னு பேசிக்கிற பொழுது அவர் சொன்னார், எங்கங்க அவங்க நம்ம எதிர்த்து சண்டை போட்டால் நம்ம ஜெயிக்கலாம், ஆனால் அப்படி இல்லையே அப்படின்னா. எனக்கு புரியல, அப்புறம் என்ன பண்றாங்க? அவன் எங்க ஊர்ல பொதுக்கூட்டம் போட்டு அவுரங்கசீப்புக்கு எதிராக சண்டை போடுறான், எங்க ஊர்ல பொதுக்கூட்டம் போட்டு ஷாஜஹானுக்கு எதிராக சண்டை போடுறான், எங்க ஊர்ல பொதுக்கூட்டம் போட்டு அக்பருக்கு எதிராக சண்டை போடுறான், நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு. அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளுடைய வழியை களத்தில் சொல்றான். இதுல ஒரு அரசியல் கட்சியா எங்க வினையாற்ற முடியும், எப்படி வினையாற்ற முடியும்? மிகப்பெரிய ஆயுதமாக வரலாறும் கதைகளும் கருத்தியலும் மாற்றப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் கலை இலக்கியவாதிகளாகிய நம்முடைய பணியும் பங்கும் எவ்வளவு முக்கியமானது என்பதை களத்தில் செயலில் எழுத்தில் காட்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு படைப்பாளையும் கொண்டாடுவதுதான் இதற்கு சரியான பதில். அதாவது டெல்லியில எல்லா வீட்டுக்கும் மேலேயும் ஹனுமானின் வாரிசுகள் 24 மணி நேரம் இருக்கிறாங்க. டெல்லியில் வந்தீங்கன்னா தெரியும், மக்கள் தொகைக்கு சரிசமமானது குறைஞ்சொழியும் தொகை. ஆனால் ஒரு நிதியமைச்சர் ராம ஜென்மபூமியினுடைய தீர்ப்பு சொல்லுகிற பொழுது ஹனுமனின் வாரிசுகள் தீர்ப்பு நீதிமன்றத்தின் மேலே இருந்தது என்று சொல்லுகிறது மூலம் எந்த கதையை மீண்டும் மறு உருவாக்க செய்ய நினைக்கிறார்கள் என்பதும் அதிலிருந்து மொத்தமும் இங்கே மிக அழகாக தொடர்கள் சொன்னார்கள். கீழடியை பற்றி அல்லது நம்முடைய வாழ்நாள் சாதனை விருது இன்றைக்கு கொடுத்திருக்கிற
கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஆர் பாலகிருஷ்ணன் அவருடைய இந்த படைப்பை பற்றி தமிழ்ச்செல்வன் மிக அதனுடைய முக்கியமான புள்ளிகளை பூரா தொட்டு காட்டினார். மிக முக்கியமாக எனக்கு அரசு பணிகளில் இருந்து பங்களிப்பு செய்த 2 பெரிய ஆளுமைகள் உங்களுக்கு தெரியும். எல்பி சாமி அவர்கள், அவரும் இந்திய ஆட்சி பணியில் இருந்து 26க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செலுத்தியவர். அதே போல சாம்பசிவம் அவர்கள், டிவி சாம்பசிவம் அவர்கள், அவர் காவல்துறை பணியில் இருந்து 30 ஆண்டுகள் பணியாற்றி அவர்தான் மருத்துவ அகராதியை 1938 துவங்கி 52 வரைக்கும் 8 தொகுதியாக மருத்துவ அகராதியை வெளியிட்டவர். இந்த வரிசையில் அரசு பணிகளில் இருந்து, ஆனால் அந்த அனுபவத்தை இலக்கியத்தின் வழியாக ஒரு சமூக அனுபவமாக, சமூக உண்மையை கண்டறிகிற ஒரு வாழ்க்கையாக அரசு பணியில் மிக உயர்ந்த அதிகாரம் படைத்த இந்த வாழ்வியல் பரப்பை மாற்றி காட்டிய ஒரு மகத்தான ஆளுமை மரியாதைக்குரிய ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். கீழடி கண்டுபிடிக்க அதற்கு ஒவ்வொரு விளக்கத்தை வைகை கரையிலிருந்து நாங்கள் கொடுத்து கொண்டே இருந்த பொழுது அதுக்கு அந்த காற்று மண்டலத்துக்கு மேல இருந்து அதை விட ஒரு பெரிய சத்தத்தை புவனேஸ்வர் அவர் கொடுத்தாரு. ஏன் நீ என்ன அங்கிருந்து பேசுகிறீங்க, இங்க பாரு அப்படின்னு. ஆச்சரியமா இருந்துச்சு. இப்பையும் நீங்க ஒண்ணும் இல்லை, 1 மாதத்துக்கு முன்பு ஒன்றிய அரசின் சார்பில் மதுரையில் ஏஎஸ்ஐ சார்பில் ஒரு கண்காட்சி நடக்குது. நிதியமைச்சர் தான் அந்த கண்காட்சியை துவங்கி வச்சார். கீழடியிலிருந்து 5வது மைல் அந்த கண்காட்சி நடக்குது. இன்றைக்கு வரை பாஜகவினுடைய எந்த அமைச்சரும் யாருமே கீழடி அருங்காட்சியகத்துக்கு போகவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த போகிற தைரியம் அவர்களுக்கு ஒருபோதும் வராது. இப்ப நான் சொன்னதால இன்னும் நாளைக்கே நான் போகலாம். அதே மாவட்டத்தை சார்ந்த எச் ராஜா இன்னைக்கு வரை கீழடி அருங்காட்சியகத்துக்கு போனதில்லை. அண்ணாமலை அவர்கள் போனதில்லை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போனதில்லை. 33 முறை ஒன்றிய அமைச்சர் அந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார். இந்த 2 ஆண்டுகளில் போனதில்லை. போக முடியாது. தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் வார்த்தையில் சொன்னால், சுடும் நெருப்பில் கால் வைக்க உனக்கு சக்தி பத்தாது அவனே. அதுக்கு பதிலாக இன்னொரு வரலாற்றை அவர்கள் எழுத பார்க்கிறார். ஒரு கண்காட்சியை நடத்துறாங்க. நீங்கள் எழுத எங்களது வரலாறும் தொன்மமும் அதனுடைய ஆழமும் அந்த ஆழத்தில் இருக்கிற பன்முகத்தன்மையும் அதன் சாரத்தை காப்பாற்ற நாங்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிற கருத்தியல் படை என்பதையும், இந்த படையை வெல்லுகிற தைரியம் உனக்கு இருக்கிறதா என்று சவால் விடுகிற படைப்புகள் தான் இந்த படைப்புகள். இந்த படைப்பாளிகள் இவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்குன்னு ஒரு மதுரைக்கே தகுதியை போல அது முக்கியமாக. எனவே அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். மிக ஒரு கடுமையான கருத்தியல் சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது தமிழ் சமூகத்தின் அதனுடைய எதிர்வினையை கருத்தியல் தளத்தில் மிக வலிமையாக ஆற்ற வேண்டியதான் நாம் இருக்கிறோம். தமிழ்ச்செல்வன் அவர்கள் பாலகிருஷ்ணன் ஆய்வாளர் அவர்களை பற்றி சொன்னதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவருடைய கவிதை மொழியும் கருத்தியல் வலிமையும். இந்த ஆண்டு ஒரு ஐஐடியுடைய காலண்டரை பத்தி 10 பதிவு போட்டார். 10 பதிவு போட்டார். ஒவ்வொன்றும் வெறும் கவிதை கிடையாது, அது ஒரு பதிவு கிடையாது. எவ்வளவு பெரிய வரலாற்றிலிருந்து உருவுகிற சொற்களை பார்க்க வேண்டும் என்றால் அவரது முகநூலில் போய் பார்க்கலாம். அந்த தளத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான வாய்ப்பு. இன்றைக்கு ஜனநாயகமும் சுதந்திரமும் கருத்தியலும் கருத்து நெருக்கப்படுகிற ஒரு சூழலில் நான் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஒரு விவாதம் கூட இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்கிற 2 சட்டங்கள். ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் பில். போஸ்ட் ஆஃபீஸ் பில் பற்றி உங்களுக்கு அநேகமாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய செய்தி தான். மற்ற எந்த அரசு துறைக்கும் இல்லாத ஒரு விதி தபால் துறைக்கு மட்டும் இருக்கு. மற்ற அரசு துறைகளில் பணியாற்றுகிறவர்கள் மேலதிகாரிடம் ஒப்புதல் வாங்காமல் விடுமுறை எடுத்தால் அவர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கை தான் உண்டு. ஆனால் தபால் துறையிலே பணியாற்றுகிறவர்கள் மேலதிகாரியிடம் ஒப்புதல் வாங்காமல் விடுமுறை எடுத்தாலோ அல்லது ஒப்புதலே வாங்காமல் அவர் 3 நாள் இல்லைன்னா அவருக்கு 1 மாத சிறை தண்டனை ஏற்கனவே இருந்த சட்டம். அதே போல நமக்கு வருகிற தபாலை பிரித்து படித்தால்
அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை. நமக்கு வருகிற தபாலை தொலைத்து விட்டால் அவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை. இதெல்லாம் ஏற்கனவே இருந்த தபால் சட்டங்கள், ஏற்கனவே இருந்தது. இதெல்லாம் இப்படி இருந்ததா நம்ம யாருக்குமே தெரியாது பலருக்கும். ஏன் இவ்வளவு கடுமையான சட்டங்கள் தபால் துறையில் மட்டும் இருந்தது என்றால், ஒரு அரசு இவ்வளவு இராணுவத்தை காவல்துறையை வைத்திருக்கிற அரசு இதையெல்லாம் வெளிநாட்டோடு போர் புரிவதற்கு தான். ஆனால் என் ஜனங்கள், எங்கள் மக்களாகிய உங்களின் ரகசியத்தை, உங்களின் கருத்து சுதந்திரத்தை, நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் எப்படி நீங்கள் உங்க வீட்டுக்கோ நண்பருக்கோ எழுதுகிற அந்த எழுத்தின் ஒரு வரி கூட மற்றவருக்கு கசியாத அந்த ரகசியத்தை முழுமையாக காப்பாற்றுகிற நிறுவனமாக அரசு இருக்கும் என்பதை உறுதிப்படுத்த நூற்றாண்டுகளாக ஜனநாயக அமைப்புகள் செய்த சட்டங்கள் இவைகள் எல்லாம். அது எல்லாத்தையும் நீங்க கிழிச்சு போட்டாச்சு. நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல இன்னைக்கு போடுற ஒரு லெட்டரும் அல்லது தனியார் குரியர்ல போடுற லெட்டருக்கும் ஒரே கதி தான். அது போனா போகும், இல்லைன்னா இல்லை, கிழிச்சு போட்டதான். அடுத்த நாள் உங்களுக்கு தெரியும், அலைக்கற்றை மசோதா வந்திருக்கு. ரொம்ப எளிதுதான். நீங்க யாருடைய வாட்ஸ்அப்பையும் இன்றைக்கு அரசு அதிகாரப்பூர்வமாக பார்க்கலாம். ஏற்கனவே அரசுக்கு அந்த விதி இருக்கு, அந்த உரிமை இருக்கு. தேச பாதுகாப்பு கருதி பார்க்கலாம். இப்ப அப்படி கிடையாது. இப்ப ஓப்பன் டு ஆல் 10,000 நம்பரை வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு கொடுத்து அதோடைய டெக்ஸ்ட் அப்புறம் கொடுத்துரும். அதிகாரப்பூர்வ நாடாளுமன்றத்தின் சட்டமாக மாறிவிட்டது. மொத்த தனிமனித உரிமையும் தனிமனித சுதந்திரமும் கருத்து சுதந்திரத்தினுடைய கடைசி துளி ரத்தத்தை உறிஞ்சுகிற நிமிடங்களில், நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பதட்டத்தை சமூகத்துக்கு உருவாக்குகிற தவிப்பு தான் இந்த எல்லா படைப்புகளும் படைப்பாளிகளும் இங்கே பகிர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி, இந்த கருத்தியல் பெரும்போரில் நாம் இன்னும் வலிமை பெறுவதற்கு இந்த படைப்புகள் நமக்கு பேராயுதங்களாக இருக்கிறது என்று சொல்லி படைப்பாளிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.